نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. கண்ணியத்திற்கு உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அதிகாலை பொழுதில் உறக்கத்தை கலைத்துவிட்டு அல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்று பள்ளி வாயிலுக்கு நாம் வந்திருக்கிறோம். உறக்கத்தை விட அல்லாஹ்வுடைய அழைப்பு மேலானது என்ற எண்ணம் மிகைத்ததின் காரணமாக மிகைத்த அந்த உறக்கத்தை கலைத்துவிட்டு நாம் வந்திருக்கிறோம். மேலானவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் செய்த அருட்கொடைகள் ஏராளமாக இருக்கின்ற பொழுது அவற்றிலே ஆக முதன்மையான ஒரு பேர் அருள் என்னவென்றால், வாழ்வின் இறுதி வரை நம்மோடு தொடரக்கூடிய, நம்மோடு இணைந்து பயணிக்கக்கூடிய அந்த உறக்கம்தான், தூக்கம். அல்லாஹ் அந்த அருட்கொடையை பற்றி குர்ஆன் ஷரீஃபிலே சொல்கின்ற பொழுது எந்த வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்துகிறான்? வஜஅல்னா நௌமக்கும் சுபாத்தா, தூக்கத்தை நாம் உங்களுக்கு சுகம் அளிக்கக்கூடியதாக, சுகம் தரக்கூடியதாக ஆக்கினோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். மனிதனின் ஆரோக்கியத்தின் அஸ்திவாரமே தூக்கத்தில் தான் இருக்கிறது என்று மருத்துவ உலகம் என்று சொல்கிறது. அப்படி ஆக பெரும் அருளான அந்த உறக்கம் இருக்கிறதே, இஸ்லாமிய வரலாற்றின் நிகழ்வுகளிலும் கூட இந்த உறக்கம் என்பது முக்கிய இடத்தை பிடித்திருக்கிறது. நமக்கெல்லாம் தெரியும், கஹ்ஃப் வாசிகளுடைய இந்த உறக்கம் 300 வருடம் அவர்கள் தூங்கியதாக, அந்த அவர்களிலே இடம்பெற்ற அந்த தூக்கத்தை குர்ஆன் நீண்ட வரலாறாக பேசுகிறது. அடுத்ததாக நாம் ஹதீஸ் ஷரீஃப்களிலே பார்க்கின்ற பொழுது பத்ர் யுத்தத்திலே சஹாபாக்கள் பெற்ற அந்த உறக்கம், 1000 கணக்கான எதிரி படைகள் உறுதிய வாளோடு முஸ்லிம்களை அழிக்க வேண்டும் என்ற இந்த வெறியோடு காத்திருக்கின்ற பொழுது சொற்ப எண்ணிக்கையில் உள்ள சஹாபாக்களுக்கு உடலளவிலும் மனதளவிலும் அவர்கள் தைரியத்தை இழக்க தயாராகினார்கள், தைரியத்தை அவர்கள் இழக்க நெருங்கினார்கள். இந்த நிலையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலையின் உச்சத்திலே அல்லாஹ்விடத்திலே மண்டியிட்டு கையேந்துகிறார்கள். சஹாபாக்களின் நிலையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெருமானாருடைய அந்த துஆவை ஏற்று சஹாபாக்களுக்கு அல்லாஹ் ஒரு தூக்கத்தை தருகிறான். நாம் சிந்திக்க வேண்டும், சிறிய ஒரு சத்தம் எழுந்தாலே நம்முடைய உறக்கம் கெட்டுவிடுகின்ற அந்த வேளையில் ஒரு போர்க்களத்திலே தூங்குவது என்பது நம்முடைய சிந்தனைக்கு, நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு நிகழ்வு. அல்லாஹ் சஹாபாக்களுக்கு தூக்கத்தை கொடுக்கிறான். சிறிது சொற்ப நேரம் அவர்கள் தூங்கியதற்கு பின்னால் கண் விழிக்கிறார்கள். ஒரு புத்துணர்ச்சியோடு, ஒரு எழுச்சியோடு போர்க்களத்திலே அவர்கள் களம் காணுகிறார்கள். இது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வழங்கிய ஒரு பரக்கத், ஒரு அருள், நம்முடைய சிந்தனைக்கு எட்டாதது. ஆகவே இந்த அல்லாஹுடைய அருள் இருக்கிறதே, அதே சமயத்தில் மற்றொரு இடத்திலே சூரத்துல் ஸுஹ்ருஃப் என்ற ஒரு அத்தியாயத்திலே அல்லாஹ் இந்த உறக்கத்தை பற்றி சொல்கின்ற பொழுது அந்த இன்பம் கலைந்து நமக்கு கவலை தொற்றி விடுகிறது. அது என்ற வசனம்? அல்லாஹ் யதவஃபல் அன்ஃபுஸ ஹீன மௌதிஹா, ஒருவருக்கு மரணம் ஏற்படுகின்ற பொழுது அல்லாஹ் அவருடைய ரூஹை அவன் கைப்பற்றுவதாக அல்லாஹ் சொல்லிவிட்டு அடுத்தது சொல்கிறார், வல்லதி அல்லாஹ் யதவஃபல் அன்ஃபுஸ ஹீன மௌதிஹா வல்லதி லம் தமுத் ஃபீ மனாமிஹா, தூக்கத்திலே ஒருவருடைய ரூஹை நாம் கைப்பற்றாமல் இருக்கின்ற பொழுது, நம்முடைய அஜல் முடியவில்லை, அந்த நிலையிலும் கூட தூக்கத்திலே நம்முடைய ரூஹை கைப்பற்றுவதாக அல்லாஹ் சொல்கிறான். சொல்லிவிட்டு ஃபயும்சிகுல்லதி கபா அலைஹல் மௌத், அப்படி தூக்கத்தில் கைப்பற்றப்பட்ட அந்த ரூஹ் இருக்கிறது, எவருக்கு அஜல் முடிந்து விட்டதோ, மரணம் நெருங்கி விட்டதோ, இந்த தூக்கத்தில் கைப்பற்றிய ரூஹை அல்லாஹ் மீண்டும் அப்படி உடலில் அல்லாஹ் புகுத்துவதில்லை. ஃபயுர்சிலுல் உக்ரா இலா அஜலின் முஸம்மா, அதே சமயம் யாருக்கு அஜல் மௌத்துடைய நேரம் நெருங்கவில்லையோ அவர்களுக்கு அந்த அல்லாஹ் அந்த தூக்கத்திலே பிடுங்கிய அந்த ரூஹை திருப்பி உடலுக்கு தருவதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் ஸுஹ்ருஃப் என்ற அத்தியாயத்திலே பதிவு செய்கிறான். இந்த வசனத்திற்கு கீழே ஒரு ஹதீஸை
இமாம்கள் பதிவு செய்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு பயணத்திலே சஹாபாக்களோடு சென்று கொண்டிருக்கின்ற வேளையில் ஒரு சஹாபி பெருமானாரிடத்திலே கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நாம் அதிக நேரம் நாம் சென்று விட்டோம், சிறிது நேரம் நாம் தங்கி உறங்கிக் கொள்ளலாமே என்று பெருமானாரிடத்திலே அனுமதி வேண்டுகிறார். உடனே பெருமானார் சொல்கிறார்கள், என்னுடைய எண்ணம்படி அது இரவின் கடைசி நேரமாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. பெருமானார் சொல்கிறார்கள், நீங்கள் ஃபஜருடைய தொழுகையை நீங்கள் விட்டுவிடுவீர்கள் என்று நான் அஞ்சுகிறேன் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடனே பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நான் அதிகாலையில் உங்களை எழுப்பக்கூடிய பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன், நான் எழுப்பிவிடுகிறேன் என்று சொன்னதற்கு பின்பு பெருமானார் அனுமதி கொடுத்து அனைவரும் உறங்குகிறார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒட்டகத்தை படுக்க வைத்துவிட்டு அதன் முதுகிலே அவர்கள் சாய்ந்து கொள்கிறார்கள். ஏன்? படுத்தால் தூக்கம் மிகைத்துவிடும் என்பதால். ஆனால் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, பிலால் ரலியல்லாஹு அவர்களுக்கு தூக்கம் மிகைத்து விடுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண் விழிக்கிறார்கள். கிழக்கிலே மெல்ல மெல்ல சூரியன் உதித்துக் கொண்டே இருக்கிறது. உடனே அதிர்ச்சி அடைந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலால் ரலியல்லாஹுவை எழுப்பி கேட்கின்ற பொழுது பிலால் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இது போன்ற ஒரு தூக்கத்தை என் வாழ்நாளில் நான் தூங்கியதே இல்லை என்று சொல்கிறார்கள். அது போன்ற தூக்கம் என்னை மிகைத்து விட்டது. உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், தூக்கத்திலே அல்லாஹ் உங்களுடைய ரூஹை அல்லாஹ் கைப்பற்றிக் கொள்கிறான். நாடிய நேரத்தை கைப்பற்றிக் கொண்டு நாடிய நேரத்தை உங்கள் உடலில் அல்லாஹ் புகுத்தி விடுகிறான். நம்முடைய கையில் இல்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களை சமாதானப்படுத்துகிறார்கள். காரணம், ஃபஜ்ருடைய வேலை தப்பிவிட்டது என்பதால். ஆகவே ஒன்றை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த இடத்திலே ரூஹ் உயிர் இருக்கிறது அல்லவா, இரண்டு வகையாக இருக்கிறது. நஃப்சுல் ஹயாத், நஃப்சுல் தமீஸ் என்று சொல்வார்கள். இந்த நஃப்சுல் ஹயாத் என்பது ரூஹ் நம் உடலை விட்டு பிரிகின்ற பொழுது நம்முடைய ஹயாத்தை நாம் இழக்கிறோம். அது நஃப்சுல் ஹயாத். நஃப்சுல் தமீஸ் என்று ஒன்று இருக்கிறது, உணர்வு என்று சொல்லுவார்கள். நாம் இருக்கிறோம், நாம் கேட்கிறோம், நாம் பார்க்கிறோம் என்ற அந்த உணர்வு தான் நஃப்சுல் தமீஸ். தூக்கத்திலே அல்லாஹ் நஃப்சு தமீஸ் என்ற உணர்வைத்தான் அல்லாஹ் கைப்பற்றுகிறான். ஹயாத் உடலிலே இருக்கத்தான் செய்கிறது. உடலிலே ஹயாத் இருப்பதால் தான் நான் நம்முடைய மூச்சு தூக்கத்திலே சுவாசம் மூச்சு வாங்கி கொண்டே இருக்கிறோம். இந்த நஃப்சு தமீஸை தான் அல்லாஹ் நம்மிடத்திலே கைப்பற்றுகிறான். அந்த உணர்வை யாருக்கு அஜல் முடிந்து விட்டதோ அல்லாஹ் இந்த நஃப்சு தமீஸை உடலுக்குள் மீண்டும் தருவதில்லை, இந்த உணர்வை அல்லாஹ் தருவதில்லை என்ற ஒரு விளக்கத்தை தான் இந்த ஆயத்து பொய்ந்திருக்கிறது. அன்பில் கிடைத்தான் அல்லாஹ் நல்லடியார்களே, பொதுவாக இஸ்லாமிய மார்க்கம் தூக்கத்தை இரண்டு வகையாக பிரிக்கிறது. ஒன்று அனுமதிக்கப்பட்ட அந்த உறக்கம், உடலிற்கு ஆரோக்கியம் தரக்கூடிய அந்த உறக்கம். அந்த உறக்கத்தை தான் அல்லாஹ் ஜஅல்னா நௌமக்கும் சுபாத்தா என்று பதிவு செய்கிறான். அதே சமயத்திலே இரண்டு விதமான ஆரோக்கியத்தை இந்த தூக்கம் நமக்கு தருகிறது. ஒன்று உடல் ரீதியான ஒரு ஆரோக்கியம், இரண்டாவது ஆன்மீக ரீதியான ஒரு ஆரோக்கியம். காரணம், ஒரு மனிதன் விழிப்பிலே தான் பாவங்களை அதிகமாக செய்வான். தூக்கத்திலே அவன் பாவம் செய்யாமல் அவன் பாதுகாக்கப்படுகிறான். ஆகவே இரண்டு வகையான ஆரோக்கியத்தை இந்த தூக்கம் மனிதனுக்கு தருகிறது. இந்த தூக்கம் தான் ஒரு ஆரோக்கியமான ஒரு உறக்கம், இரவு உறக்கம் என்று மேன்மக்கள் பதிவு செய்கிறார்கள். இரண்டாவதாக ஒரு உறக்கம் இருக்கிறது, மார்க்கம் அனுமதிக்காத அந்த உறக்கம். கடமைகளை மறந்து நாம் உறங்குவது, அமல்களை செய்யக்கூடிய அந்த நேரங்கள் வருகின்ற பொழுது கடமைகளை மறந்து நாம் உறங்குவது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஃபஜருடைய நேரம் வந்து தொழாமல் யார் உறங்குவார்களோ பால ஷைத்தானு ஃபீ உதுனைஹி, அவருடைய காதில் ஷைத்தான் சிறுநீர் கழிக்கிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஒரு இழிவான ஒரு செயல் என்று நபி அவர்கள் பதிவு செய்கிறார்கள். இது மார்க்கத்தில் அங்கீகரிக்கப்படாத ஒரு செயல். நம்முடைய அமலை மறந்து கடமைகளை மறந்து நாம் உறங்கக்கூடிய உறக்கம், இது குற்றமாக பார்க்கப்படுகிறது. அதே சமயத்திலே ஒரு அமலை செய்ய வேண்டும், ஒரு நல்ல காரியத்தை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில், ஒரு எழுச்சி வர வேண்டும் என்ற நோக்கத்தில் சிறிது நேரம் நாம் தூங்கி விழிப்பது என்பது, அந்த தூக்கம் இபாதத் என்பதாக மார்க்கம் சொல்கிறது. நல்ல காரியத்தை செய்வதற்காக சிறிது நேரம் நாம் உறங்கி எழுந்திருப்பதும் ஒரு இபாதத் என்று மார்க்கம் சொல்கிறது. ஆகவே இது இரண்டு வகையான உறக்கம் இருப்பதாக மேன்மக்கள் பதிவு செய்கிறார்கள். அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற பொழுது, கான யக்ரஹு
நௌம கபுலல் இஷாஇ வல் ஹதீஸ பஅதஹா. இஷாவிற்கு பின்னால் தூங்குவதை பெருமானார் வெறுத்தார்கள். காரணம், இஷாவிற்கு முன்னால் தூங்குவது என்பது அது இஷாவுடைய தொழுகையை அது வீணாக்கிவிடும் என்பதால். அதே சமயத்தில் இஷாவிற்கு பின்னால் பேசுவதை நபியவர்கள் வெறுத்தார்கள். காரணம், நீண்ட நேரம் பேச்சு தொடர்ந்தால் ஃபஜருடைய தொழுகை இல்லாமல் போய்விடும் என்பதால் தான். கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, இது போன்ற மார்க்க நடைமுறைகளை, மார்க்க விஷயங்களை உள்வாங்கி நடக்கக்கூடிய மேன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் ஆக்கியல் புரிவானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.